இங்க ஒரு வீட்டுல ஃபேமிலில இருக்க எல்லாருமே தூக்கு மாட்டி இறந்து போயிடுவாங்க. இந்த கேஸை ஹீரோன் விசாரிக்கும் போது அவங்க வீட்டுல இருக்க டைரியை படிக்கும் போது உண்மை தெரிய வருது. அந்த வீட்டப்பா அவங்க பையன் கிட்ட குதிரை எவ்வளவு வேகமா போனாலும் அதை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி சொல்லுவாரு. இப்ப அவரு குதிரையில உட்காரும் போது அந்த குதிரை எட்டி ஒண்ணு விட்டுறான். அது அங்க இருந்து சீறிட்டு ஓட அவங்க அப்பாவால கண்ட்ரோல் பண்ண முடியாம கீழே விழுந்து ஸ்பாட்ல இறந்து போயிடாரு. அப்பாவை கொண்டமேன்ற குற்றம் உணர்ச்சி தாங்க முடியாம இவன் தண்ணியில வந்து செத்தலான்ட்டே போவான். அப்பதான் அவங்க அப்பா கற்பனையில வந்து நீ செத்துட்டா யாரா அவனை நம்ம ஃபேமிலியை பாத்துக்கிறது, நீ ஒரு பெயிண்ட் ஷாப் போய் தான் நல்லபடியா வருவான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இவனே அவங்க அப்பா சொன்ன மாதிரி கடனை உடனே வாங்கி ஒரு பெயிண்ட் ஷாப் வைக்க அதுலயே அவனுக்கு நல்லபடியா ப்ராஃபிட்டும் கிடைக்குது. சோ தங்கச்சி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கனவுல வந்து நீ நல்லா செட்டில் ஆயிட்டடா, என் ஆத்மா சாந்தியோட ஒரு பூஜை மட்டும் பண்ண சொல்லுவாரு. ஆனா இவன் அவங்க அப்பாவை திரும்ப உயிரோட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவெடுத்து இப்ப ஃபேமிலில இருக்க எல்லார்கிட்டயும் போயிட்டு நம்ம அப்பா ஆத்மா சாந்தி அடையணும்னா நம்ம தூக்கு கயிறை கழுத்துல மாட்டிக்கிட்டு அவருக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு பொய்ய சொல்லி இப்ப வீட்டுல இருக்க எல்லாரையுமே தூக்கு கயிறு மாட்டி விட்டுட்டு அவங்க அப்பா உயிரை கொண்டு வரதுக்கான மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பான். ஆனா எவ்வளவு நேரம் அவங்க அப்பா திரும்ப வராதால அவர் ஒரு பேப்பர்ல நம்ம எல்லாருமே ஒண்ணு ஆலமரம் விழுது மாதிரி தொங்கிட்டு இருக்கணும்னு சொல்லிருப்பாரு. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட பையங்கார நம்ம தூக்குல தொங்கினாதான் அப்பா உயிரை வரும்னு சொல்லிட்டு இப்ப மொத்த பேரோட கைத்து இழுத்து விட எல்லாருமே தூக்குல தொங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனாலுமே அவங்க அப்பா வர மாதிரி தெரியல. இவனும் தூக்கை அவுக்க பாக்க ஆனா அவுக்க முடியாம எல்லாருமே அங்கே இறந்து போயிடுறாங்க. ஒருத்தனோட முட்டாள்தனத்தால ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்குது. ஆக்சுவலா இது ஒரு இந்தியால நடந்த உண்மை சம்பவம்.